வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று நாகம் எய்த படலம். நாகம் எய்த படலம் சொக்கநாதர் அருளினால் அனந்த குண பாண்டியன் மதுரையை அழிக்க வந்த நாகத்தை அழித்ததையும் அந்நாகத்தின் நஞ்சிலிருந்து மதுரை மக்களை காப்பாற்றப்பட்டதையும் குறிப்பிட்டுச் சொல்கிறது. நாகம் எய்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் 28வது படலமாக அமைந்துள்ளது. அனந்தகுண பாண்டியன் சொக்கநாதரின் மேல் மாறாத அன்பு கொண்டு மதுரையில் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தான். மதுரை மக்களும் அனந்தகுண பாண்டியனை பின்பற்றி சோமசுந்தர கடவுளிடம் பேரன்பு கொண்டவராக விளங்கினர். அவருடைய ஆட்சியில் சைவநெறி செழித்து விளங்கியது. இதனை அறிந்த சமண சமய குறவர்கள் சூழ்ச்சியால் அனந்தகுண பாண்டியனையும் மதுரையையும் அழிக்க நினைத்தனர். அதனால் அவர்கள் ஒன்று கூடி அபிச்சார வேள்வி ஒன்றினை தொடங்கினர். அபிச்சார வேள்வி என்பது மரண வேள்வி. அவ்வேள்வியின் இறுதியில் அவுணன் ஒருவன் தோன்றினான். அவ்வுணன் சமணர்களில் எனக்கு தாங்கள் இடும் கட்டளை யாது என்று வினவினான். சமணர்கள் அவனிடம், பெரிய நாகத்தின் வடிவில் சென்று அனந்தகுண பாண்டியனையும் அவனுடைய மதுரை மக்களையும் விழுங்கிவிடு என்று கட்டளையிட்டனர். அவனும் பெரிய பாம்பின் வடிவில் அனல் தெரிக்கும் கண்களுடன் மதுரையை அழிக்க மதுரையை நோக்கி புறப்பட்டான். மதுரை நகரின் புறத்தே வந்த நாகம் அங்கிருந்தவர்களை விழுங்க தொடங்கியது. நாகத்தின் விஷமூச்சாக அவ்விடத்தில் இருந்த மரங்கள் பயிர்கள் எல்லாம் கறி போயின. நாகத்தின் செயல்களை கவனித்த ஒற்றர்கள் அனந்தகுண பாண்டியனுக்கு நாகத்தின் வடிவத்தையும் செயலையும் தெரிவித்தனர். நாகம் பற்றி அறிந்த அனந்தகுண பாண்டியனின் திருக்கோவிலை அடைந்து இறைவனையும் துதித்து தன்னையும் மதுரை மக்களையும் காப்பாற்றுமாறு வேண்டினான். இறைவனாரும் பாம்பினை அழிக்க அனந்தகுண பாண்டியனுக்கு அருள் புரிவதாக திருவாய் மலர்ந்து அருளினார். இறைவனின் ஆணையினை ஏற்று அனந்தகுண பாண்டியன் மதுரை நகரின் மேல்திசையில் நின்றிருந்த நாகத்திடம் சென்றார். இறைவனை தியானித்து நாகத்தினை நோக்கி அம்பு ஒன்றினை எய்தான். அனந்தகுண பாண்டியனின் அம்பு இறைவனின் திருவருளால் நாகத்தினின் உடலை கிழித்தது. நாகமானது நெஞ்சினை உமிழ்ந்து விட்டு வலித்து விட்டது. நாகம் உமிழ்ந்த நெஞ்சின் விஷமானது மதுரை மக்களை மயக்க நிலைக்கு தள்ளியது. மக்களின் நிலையை அறிந்த அனந்தகுண பாண்டியன் சொக்கநாதரின் சந்நிதியை அடைந்து, இறைவா, மதுரையை அழிக்க வந்த கடலினை வற்றச் செய்தீர்கள். கருக்கொண்ட மேகங்களின் பெருமழையிலிருந்து 4 மாடங்களையும் உருவாக்கி மதுரையை காத்து அழுத் தந்தீர்கள். மதுரையை அழிக்க வந்த யானையினை அழித்தீர்கள். தற்போது நாகத்தின் நஞ்சினால் மயக்கமடைந்திருக்கும் எங்கள் மதுரை உள்ள மக்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார். அனந்தகுண பாண்டியனின் கூக்குரலை கேட்ட இறைவனார் தன்னுடைய சடையில் அணிந்திருந்த சந்திரனை அமுதத்தினை மதுரையின் மீது சிந்த இறைவனார் சிந்திய அமுதமானது நாகத்தின் நஞ்சினை உரித்தது. மதுரை மக்கள் தூக்கத்திலிருந்து விழிப்பவர்கள் போல மயக்கத்திலிருந்து விழுந்து எழுந்தனர். நாகம் வீழ்ந்த இடம் தற்போது நாகமலை என்று அழைக்கப்படுகிறது. நாகம் எய்த படலம் கூறும் கருத்து, தீயவர்களின் சூழ்ச்சியினை இறைவனின் திருவருளால் வீழ்த்தலாம் என்பதே ஆகும். தீயவர்களின் சூழ்ச்சியினை இறைவனின் திருவருளால் வீழ்த்தலாம் என்பதே நாகம் எய்த படலம் கூறும் கருத்தாக அமைந்துள்ளது. அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் மீண்டும் நாளை இன்னொரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.